விஜய் யாரோட ஓட்ட பெறுவார்? திமுக ஓட்ட. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளை கிளிப்பிள்ளைவோ அவர் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்காங்க. அதனால சொல்றேன். அதனால டிஎம்கே சரி, அதே போல ஏடிஎம்கே சொல்லி சொன்னா அதுல இருந்து கொஞ்சம் ஷேர் போகலாம். ஆனா எது போகாது? தேசிய எண்ணம் கொண்ட சிந்தனையாளர்களின் வாக்குகள் அவருக்கு போகாது. சரி, திருமாவளவன் எங்க போவார்? ஏன்னா சிறுத்தை என பாய்ச்சி ஸ்டாலின் அவர் ரூமுக்குள்ள போனதும் என்ன அங்க நடந்தது தெரியாது. விரட்டப்பட்டாரா, பேரம் பேசப்பட்டதா, ஸ்டாலின் படிந்தாரா, இல்ல திருமாவளவன் படிந்தாரா, யாருக்கும் தெரியாது. உங்களுக்கும் தெரியாது, எனக்கு. ஆனா உண்மை தெரியும். சிறுத்தை என போனவர் பூனை என வெளியினர். அது தெரியும். அதனால திருமாவளவன் என்ன ஆவார்? அக்டோபர் 8 என்ன மாநாடு நடக்குது? மது உற்பத்தியாளர்கள், மது விற்பனையாளர்கள், மது பிரியர்கள். ஏன்னா அவங்களை குடிகாரன்னு சொல்லக்கூடாதுன்னு எங்க நண்பர் முத்துசாமி சொல்லியிருக்காரு. நீண்ட நாள் நண்பர். அதிமுக இருக்கிற காலத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக இன்னைக்கு கூட யாரும் சொன்னாங்க, திமுக இருக்க பெருவாரி மந்திரி செந்தில் பாலாஜி உட்பட எல்லாம் ஏடிஎம்கே இருந்தவங்க தான். ஒரிஜினல் திமுக காரனுக்கு திமுக இடமில்லையே முடிவு பண்ணாங்களே. அது ஏவார்களோ யாரா இருந்தாலும் அதிமுக காரங்க தான் இங்க கூட வச்சுக்கிறாங்க. அதனால நான் சொல்றேன், திருமாவளவனுடைய கபட நாடனை ஈடுபடார். காரணம் என்ன? 48,700 கோடிக்கு சாராய பணம் கிடைச்சிருக்குன்னு எண்ணிக்கை வெளியிடுறார் அமைச்சர் முத்துசாமி. கள்ளக்குறிச்சியிலே 60 பேர் இறந்து போனார்கள் செய்தி வரும் பொழுது இந்த ஆண்டு 1,200 கோடி அதிகமா கிடைச்சிருக்குன்னு பெருமைப்பட்டுக்கிறார். இதெல்லாம் சாராயம் விற்கிறவர், சந்துக்கடை வியாபாரம் பண்றவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அக்டோபர் தமிழகத்தில் இருக்கின்ற பெண்களை ஏமாத்துறதுக்கு ஒரு மாநாடா? அதனால திருமாவளவன் எங்க இருக்காருங்கிறத 10 நாள் கழிச்சு புரிஞ்சுக்கலாம் நம்ம. சார், திமுக விசிக கூட்டணியில பங்கு கேட்டதால திருமாவளவன் அவர்கள் ஒரு பதிவு போட்டாரு, அதை நீக்கிட்டாரு. ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு நீக்க வைக்கப்பட்டாரு. அவரோட அக்கௌண்ட்ல இருந்து நீக்கப்பட்டது. அது அந்த சர்ச்சையை விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர்கிட்ட ஒரு இன்டர்வியூல கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றது, 4 படங்கள் நடித்த உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகும்போது எங்கள் தலைவர் 40 ஆண்டுகளா அரசியல்ல இருக்காரு, அவரு ஆகக்கூடாதா அப்படின்னு கேட்டாரு. இதுக்கு பெரிய அளவுல எதிர்ப்பு வந்திருக்கு. இதற்கு திமுகவினர் மட்டும் இல்லாம விசிகாவினரே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இல்ல, ஏடிஎம்கே நான் இதுக்கு கூப்பிடுவேன்னு சொன்னார் திருமாவளவன். இப்ப என்ன சொல்லிட்டார்? நான் அனைவரும் விடுகிறேன், வர்றவங்க வரலாம். அவ்வளவு பெரிய சக்தியான நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. கையை மூடி வச்சுருக்கிற வரைக்கும் ஓகே. ஆனா இங்கதான் 2014 கையை திறந்து காட்டிட்டாங்களே. விஜயகாந்த் அவர்கள் உட்பட 6 கட்சி கூட்டணி, 2 கம்யூனிஸ்டுகள் எல்லாம், அந்த 6 கட்சி கூட்டணிக்கு கிடைச்ச மொத்த வாக்கு எவ்வளவு தெரியுமா? 6%. அந்த விஜயகாந்த் அவர்களுடைய ஓட்டு கூடுதலா இருந்தது. அதனால இவங்க ஏற்கனவே எக்ஸ்போஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதாவது திமுகவினர் இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா பரவாயில்ல, விசிகாவில இருந்தே இந்த கருத்துக்கு பல்வேறு எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு. ஆதவர்ஜுனா பாஜகவை சேர்ந்தவர்னு விமர்சிக்கிறாங்க. பாஜகவுடைய அப்படிதான் தெரியாது. பிஜேபி முன்னாடி இருந்தாரா? பாஜகவுக்கு வேலை செய்யறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க திமுகவினர். தெரியாது சொல்றவங்க. பிஜேபி தான் அவர் இந்த மாதிரி பேச்சு சொல்லிச்சுன்னு சொல்ல முடியுமா? நானே சொன்னேன், திருமாவளவன் ஆட்சியில் பங்கு கேட்டால் சரி. ஏன்னா நாங்க பிஜேபி எப்போதுமே கூட்டணியோடு நேர்மையாக நடப்பவர்கள். திமுக ஓட்டு கேட்கிற இடத்துல திருமாவளவன் படம் ஒட்டி ஓட்டு கேட்டாங்கல்ல. அப்போ கூட்டணி நேர்மை
இருந்தா என்ன பண்ணி இருக்கணும்? மந்திரி சபை ஃபார்ம் பண்ணும் பொழுது பிசிகாவை காங்கிரஸ கூட்டணி சேர்த்து இருக்கணும். நாங்க அப்படிதான் 2014 எங்களுக்கு முழு பெரும்பான்மை இருந்தது. அப்பவும் எல்லா கூட்டணி கட்சிகளும் 2 MP இருக்கிற உத்தரப்பிரதேசம் அப்னாதர் உட்பட எல்லாரையும் கூட்டணி மந்திரி சபையில சேர்க்கணும். 19 எங்களுக்கு பெரும்பான்மை இருந்தது, அப்பவும் சேர்த்துட்டோம். அதனால கூட்டணி கட்சிகளோடு நேர்மையாக நடக்கின்ற ஒரு அரசியல் கட்சி பிஜேபி. அதனால நான் கூட ஆதரிச்சிருந்தேன். அவ்வளவுதானே சார். செந்தில் பாலாஜி ஜாமீன்ல வெளியே வந்தார்ல, அது வந்து பெரிய அளவுல திமுகவினருக்கு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம உயர்மட்ட தலைவர்கள் இருந்து அடிமட்ட தொண்டர் வரையும் ஒரு உற்சாகமா கொண்டாடுறாங்க. இதுக்கு என்ன காரணம் சார்? இது ஆர்கெஸ்ட்ரேட்டர் தெரியலையா? பொதுஜனம் எங்கேயாவது ஈடுபட்டுறாங்களா? இல்ல. பார்ட்டி ஒர்க்கர்ஸ பணம் கொடுத்தா வண்டி எடுத்துட்டு அவருக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? பாருங்க, அடுத்த மத்தவர் போகும்பொழுது என்ன ஆகுங்கிற பயம் இருக்காது. திமுக பயம் இருக்கு சார். சார் நேற்று பொன்முடி அவர்கள் வந்து காருக்குள்ள அவரை வலிக்கிறாரு. ஏவா வேலு என்ன ஆவார்? மற்ற அமைச்சர்கள் துரைமுருகன் என்ன ஆவார்? குடிகாத்து குமரன் மாதிரி இப்ப குடியாத்து குமரன் ஒருத்தர் இருக்காரு. 60,000 கோடி கொள்ளையடிச்சிருக்காரு. நான் சொல்றேன், துரைமுருகன் என் நண்பர். ஆனா சொல்றவர் யாரு? குடியாத்த குமரன், அவர் கட்சிக்காரர். அப்ப இவங்க எல்லாம் என்ன ஆவாங்கிற பயம் இருக்காதா? அதனால இது வந்து ஒரு அவங்க கட்சி கேடரை உற்சாகப்படுத்துறதுக்கான பேர். அவ்வளவு சார். யாருக்கு பட்டம் கொடுக்கறதா சொல்லி எடப்பாடி பழனிசாமி கட்சிக்காரர் கேட்கறது யாருக்கு பட்டம் கொடுக்கறத பத்தி நான் தான் சொல்லிட்டேன். நீங்க அன்னைக்கு ஊழல்வாதின்னு புதுச்சேரியில பேசினது சரியா? இந்த தியாகி பட்டம் சரியா? ஓகே சார், இந்தியா பாகிஸ்தான் போட்டியின் போது பங்களாதேஷுடைய ரசிகர் தாக்கப்பட்டிருக்காரு. அது வந்து முகமது சிராஜ் அவர்களை விமர்சனம் பண்ணிருக்காங்க. பவுண்டரி லைன்ல நிற்கும் போது விமர்சனம் பண்ணதால பங்களாதேஷோடைய நீங்க எங்கேயோ நடக்கிறது, யாரோ நாட்டுக்கறி வச்சிருந்தா இது பண்ணாங்க எல்லாம் பேசுறாங்க. அப்படி பேசுறவங்க எல்லாம் இந்துக்கள் மதம் முன்படுத்தப்பட்டு பேசியிருக்காங்க. ஃப்ரிவலஸ் இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ணவே தேவையில்லை. நன்றி. ஓகே, தேங்க்யூ. பலமுறை வந்து பாஜக அழைச்சதாக வந்து கட்சி வந்து பாஜக வந்து பலமுறை அழைத்ததாக வடிகட்டிய போய் பாருங்க. தேங்க்யூ. அதோட இல்ல, பிஜேபி குடிமரத்தை இது பண்ணியிருக்காங்க, அனுமதி. ஆனா திமுக இப்ப ஏற்றிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்போ நாளைக்கு இது அக்டோபர் 6 RSS ஊர்வலத்துக்கு எத்தனை நபர்கள் வருவாங்க? அவங்க வலது கை முதல் வீசுவாங்களா, இடது கை முதல் வீசுவாங்களா? இந்த போலீஸ்ல கேட்கறாங்கல்ல. என்னோட ரிக்வஸ்ட் போலீஸுக்கு, பவள விழா காஞ்சிபுரத்துல கொண்டாடுறாங்க. எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை வண்டி வரும், எந்த இடத்துல அவங்க அதை பார்க் பண்ணுவாங்க, பார்க் பண்ற அளவுக்கு தான் வண்டி வருமா, இத்தனையும் அவர்கள் திமுகவுடன் கேட்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான். தேங்க்யூ.